வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்றிரவு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சினிமா நடிகர் ஜீவா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 37 வயது இளைஞரை போல் செயல்படுவதாக புகழாரம் சூட்டினார். வழக்கமாக இசை மற்றும் பாடல் வெளியீடு, போஸ்டர் வெளியீடு என சினிமா பட விழாக்களில் மட்டுமே கலந்து கொள்ளும் நடிகர் ஜீவா, முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிற்காக நேற்று முதல் முறையாக திமுக மேடையில் பேசினார். அப்போது அவர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 37 வயது இளைஞரை போல் செயல்படுகிறார். அவர் சைக்கிளிங் செய்வது, ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்வது போன்ற வீடியோக்கள் அவ்வப்போது வெளியாகும். அதை பார்க்கும்போது நமக்குள் ஒரு உத்வேகம் ஏற்படும். உடற்பயிற்சியின் மீதான ஊக்கமும் அதிகரிக்கும். இது போன்று இன்னும் பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நடிகர் ஜீவா பேசினார். இந்த விழாவில் எம்பி டிஆர் பாலு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா, அம்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல், நடிகர்கள் தம்பிராம் ஐயா, பாண்டியராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒரு 73 டேஸா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனோம்னா அவருக்கு வயசு திரும்பி தான் போடணும். 37 வயசு தான்ங்கிற மாதிரி தான் அவருக்குள்ள எல்லாத்தையும் நடந்துக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி என்னைக்குமே எங்க அப்பா சொல்றாரு, கொஞ்சம் காலையில எழுந்திரிச்சோன்னு உடற்பயிற்சி பண்ணு, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் இப்போ வரைக்கும் கூட ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸ்ல பார்ப்பேன், சார் சைக்கிளில் போவாரு, டக்குன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஸோ நமக்கு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ நிச்சயமா இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஐயா என்னோட SMS படம் பார்த்துருக்காரு. ஆக்சுவலி என்னோட SMS படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு. ரசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டைரக்டர் வச்சு உதய் சார் வச்சு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னோட உதய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டைரக்டர் நான் அதாவது சிவமாஸ்டர் படத்தோட டைரக்டர் தான். அவர் ராஜேஷ் சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஃபேமஸான டைலாக் அதில் இருக்குன்னு. ஸோ இந்த தருணத்துல உண்மையிலே ரொம்ப எனக்கு அப்போ உதய் சார் இந்த SMS படத்தை பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் ஆனாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல இன்னொரு வாட்டி நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்திச்சதுல ஏதோ ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் வருவேன். பட் சேகர்பாபு சார் அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நாங்கள் இங்கே வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா நடத்தி எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.